ஸ்வீட் ஹாட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதுக்குள்ள உள்ளது எப்படி இருக்கும்ன்றத உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இதை வெட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ள எப்படின்னு. நடுவில் இந்த குச்சி இருக்கிறதுனால வெட்டுறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். மற்றபடி இதை வெட்டிடலாம், சுலபம்தான். பாருங்க, அடுத்த பக்கம் திருப்பினோடனே தனியா வந்துச்சு. இது ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். அருமையா இருக்கு. இப்படியும் நீங்க சாப்பிடலாம். முதல்ல நான் வச்சிருந்த சாஸ் அதில் நினைச்சோம் சாப்பிடலாம். உங்களுக்கு அது வாய் ஊறும். சாஸ்ல சாப்பிடும்போது அது சுகமே தனிதாங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. இந்த ஒரு ஸ்நாக்காவும் செய்யலாம், பிரேக்ஃபாஸ்டாவும் செய்யலாம்.
பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ்ல பள்ளிக்கூடத்துக்கு நீங்க தயார் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடு வந்து சேர்ந்தா பாக்ஸ் காலியா தாங்க இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்க்கணுன்றது என்னோட ஆசை. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். முதல்ல நான் ஹாட் செய்யும்போது மீத மாவு இருந்துச்சு. அதை வேஸ்ட் பண்ணாம பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது முடிஞ்ச அளவுக்கு எதாவது செஞ்சு நம்ம சமையல்ல பயன்படுத்திக்கணும். அதனால இப்ப சின்னமன் தோசை மிச்ச மாவுல செஞ்சிருக்கேன். இதுக்கு சாம்பார் சேர்த்து சாப்பிடலாம். கோழிக்கறி இருந்தா கோழி குழம்பு, மற்றபடி எதுவும் சட்னி வச்சு சாப்பிடலாம். இதை டேஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.